ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா இருவதையும் பாராட்டக்கூடிய அதே நேரத்தில் தமிழ்நாட்டிலே வாழக்கூடிய நாம் தமிழ் மொழியை பேணி வளர்க்கக்கூடிய நாம் தமிழ்நாட்டிலே திராவிட மாடல் ஆட்சி நடத்தக்கூடிய நல்லாட்சி காலத்திலே வாழக்கூடிய நாம் திருக்குறளையும் மனப்பாடம் செய்யக்கூடிய ஒரு முறையை இந்த பள்ளியில் கொண்டு வந்தால் அது சிறப்பானதாக இருக்கும் என்று நான் பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். திருக்குறளில் உள்ள 1330 குறள்களையும் மனப்பாடம் செய்வது மிக மிக ஈஸி, சுலபம். திருக்குறானிலே உள்ள 6666 வசனங்களையும் மனப்பாடம் செய்வது 6666 வசனங்களை மனப்பாடம் செய்கிற அதே மனப்பாடம் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்ற மாணவ தங்கங்கள் 1330 திருக்குறள்களையும் மனப்பாடம் செய்வது என்பது மிக சுலபமான காரியமா? அப்படி திருக்குறானை மனப்பாடம் செய்யக்கூடிய முறையை கற்றுக் கொடுக்கிற இந்த பள்ளி நிர்வாகம், ஆசிரியர் பெருமக்கள் இந்த பள்ளிக்கூடத்திலே திருக்குறளையும் மனப்பாடம் செய்து முழுமையாக ஒப்படைக்கக்கூடிய ஒரு முறையை ஆண்டுதோறும் வகுத்து அதை வெளியே கொணர வேண்டும் என்று தருணத்திலே தெரிவித்து இந்த மாணவ தங்கங்களில் யார் திருக்குறள் முழுவதையும் 1330 திருக்குறள்களையும் மனப்பாடம் செய்து ஒப்புவித்து அதிலே முதல் பரிசு பெறுகிறார்களோ அவர்களுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீகை சேர்ந்த நாங்கள் இந்த பள்ளிக்காக வேண்டி 10,000 ரூபாய் பரிசாக வழங்குவது நாம் இருக்கிறோம். அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்வேன். காரணம் என்ன என்று சொன்னால், திருக்குறள் தமிழ்நாட்டில் எல்லாரும் பின்பற்றக்கூடிய ஒரு பொது வேதம் என்று எல்லோரும் அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார். திருக்குறளில் எந்த இடத்திலும் எந்த ஒரு கடவுள் பெயரும் சொல்லப்படவில்லை. திருக்குறளிலே இந்த மதம் என்று சொல்லப்படவில்லை. திருக்குறளிலே சொல்லப்பட்டது அத்தனையும் ஆணானாலும் பெண்ணானாலும் அல்லது ஆணும் பெண்ணும் இணைகிற நேரத்திலும், தாயாக இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் ஆட்சியாளராக இருந்தாலும் குடிமக்களாக இருந்தாலும் நீதிபதியாக இருந்தாலும் குற்றவாளிகளாக இருந்தாலும் வீரனாக இருந்தாலும் வெற்றி போர்க்களமாக இருந்தாலும் அந்த நேரங்களிலெல்லாம் மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய முறை திருக்குறள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த மதம் இந்த ஜாதி என்று திருக்குறள் சொல்லவில்லை. திருக்குறள் என்ன சொல்லி இருக்கிறது என்று சொன்னால், மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். நாட்டிலே நாம் பார்க்கிறோம், ஜாதி பிரிவினை வைத்துக் கொண்டு ஏற்றத்தாழ்வை பேசக்கூடிய முறைகளும் இந்த நாட்டிலே தொடர்ந்து இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்னவர் வள்ளுவரா. பிறப்பாலே வேறுபாடு கிடையாது. பிறப்பாலே இவர் மேல் ஜாதி இவர் கீழ் ஜாதி என்று சொல்லுவதற்கு இடம் கிடையாது.